ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியில் அலைமோதும் பக்தர்கள் கூட்டங்க இன்று தரிசனத்துக்காக 24 மணி நேரம் வரைக்கும் ஆகுதுங்க. இலவச தரிசன டிக்கெட்டோட எண்ணிக்கையும் குறைச்சி தான் கொடுக்குறாங்க. ஏன்னா 31 குடோன்களும் ஃபில் ஆகி பக்தர்கள் கூட்டம் மிக கடுமையாக இருக்குங்க. மிக அதிகபட்சமாக சனிக்கிழமை அன்றைக்கி 95,000 பேருக்கு மேலே தரிசனம் பார்த்துருக்காங்க. இது வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு 95,000 பேர் தரிசனம் பார்த்ததே கிடையாது. கடந்த 3-4 வருஷமாக யூடியூப் சேனலில் வச்சுருக்கேன். இவ்வளோ பக்தர்கள் எண்ணிக்கையை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கடினமான பக்தர்கள் கூட்டம் இருந்துச்சு என்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இன்றைக்கி உண்டான கள நிலவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். திருப்பதியில் சம்மர் ஹாலிடேஸ்ன்றதுனால பயங்கரமான கூட்டம் வந்துச்சு. இங்கிலேருந்து கூட்டம் குறையத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குதான் நான் கருதுகிறேன். நேற்று எப்பயுமே இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் மொத்தம் 3 இடங்கள்லாம் கொடுக்குறாங்க. ட்ரெயினில் வரணும் வசதியாக ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி நடைபாதையில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடங்கள்லையும் 9 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. 8 மணிக்கு வந்தாங்க, 7 மணிக்கு வந்தாங்க, 6 மணிக்கு வந்தாங்க. இப்போ நேற்று 5 மணிக்கெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நேற்றே இன்றைக்கி தரிசனம் பார்க்குறதுக்காக ஒரு 13,000 டிக்கெட்டும், நாளை அதிகாலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 3,000 டிக்கெட்டும், மொத்தமாகவே 16,000 டிக்கெட் தான் நேற்று வழங்கினாங்க. 5 மணிக்கு தர தொடங்கிய ஜூன் 2ஆம் தேதி உண்டான 13,000 டிக்கெட் 6:55 முடிஞ்சிருச்சுங்க. 6:55 கொடுக்க தொடங்கிய ஜூன் 3ஆம் தேதி உண்டான அதிகாலை ஸ்லாட் டிக்கெட் 3,000 டிக்கெட்டு 7:50 முடிஞ்சிருச்சுங்க. 5 மணிக்கு தர தொடங்கிய 16,000 டிக்கெட்டும் 7:50 காலியாகிடுச்சு. அப்போ எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். 2 மணிலேருந்தே பக்தர்கள் நிற்க சொல்கிறாங்க. 2-3 மணிலேருந்தே பக்தர்கள் நீண்ட நேரம் க்யூ லைனில் நிற்கிறாங்கன்ற காரணத்தினால க்யூ லைனில், அதாவது ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட் கொடுக்கும் க்யூ லைனில் பால் அனைத்து வசதியும் தேவஸ்தானம் சார்பாக கொடுக்கப்பட்டது. திருமலையில் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனம் நிற்கிற பக்தர்களுக்காக பால், உணவு எல்லாமே அந்தந்த இடத்துல போய் விநியோகம் செய்யறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான ஃபோட்டோ இமேஜஸ் எல்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. நம்ம டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். அவர்களும் டேரெக்டாக விசிட் பண்ணி போய் பார்த்து பக்தரோட நிறை குறை அனைத்தையும் கேட்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 95,000 பேர் நான் பார்த்ததில்ல. கடினமான கூட்டம் இருக்குது. ஸ்கூல் ஆரம்பிச்சதுனால கூட்டம் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக கொடுத்த எஸ்டிமேஷன் தரிசனம் 2/6/2025 அன்று 7 மணி நிலவரப்படி 24 மணி நேரம் ஆகுது என்றும் 31 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சிருக்கிறதாகவும் ஏடிஜி அதை கியூலன் ஸ்டார்ட் ஆகிறதாகவும் பக்தர்கள் நிற்கிறாங்கன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 1/6/2025 அன்று 78,031 பேர், முந்தா நேற்று 95, நேற்று 78. அப்போ கூட்டம் கொஞ்சம் ரேஷியோ நீங்களே புரிஞ்சிக்கலாம். 32,936 பேர் மொட்டை அடித்ததாகவும் 3,46,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும் 24 மணி நேரம் தரிசனத்துக்கு ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டில் தினந்தோறும் காலை 6 மணிக்கு 3,000 டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செஞ்சாங்க. இன்று காலை 6 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்து 7:50 முடிஞ்சிருச்சு. ஸ்ரீவாரிமெட்டில் கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்குது. அலிப்பிரி நடைபாதை டிக்கெட் தர்றதில்லை. காலை 5 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் அலிப்பிரி நடைபாதை அனுமதிப்பாங்க. ஸ்ரீவாரிமெட்டில் காலை 6 மணிலேருந்து மதியம் 6 மணி வரைக்கும் பக்தர்களை அனுமதிப்பாங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 4 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் வரை ஆகுது. மேபி நாளன்னிலேருந்து கூட்டம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திரும்பவும் அந்த 12 மணி நேரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் இலவச டிக்கெட் 9 மணிக்கு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 9 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்து இது 20,000 டிக்கெட் கொடுத்தாங்கன்னா மறுநாள் அதிகாலை வரைக்கும் டிக்கெட் இருக்கிறதுக்கு உண்டான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலிருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. திருமலை திருப்பதி கோயில் சார்ந்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எல்லா டீட்டெயிலும் டிடிடி தேவஸ்தானம் நம்பர் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.